ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்துக்காக வந்திருக்கிறோம். இன்றைய வேத காரியத்துக்கான ஒரு தலைப்பு, ஜெபம் மட்டும்தான் நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் என்ற ஒரு தலைப்போடு நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் ஜெபத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஜெபம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஜெபம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, ஜெபம் இல்லாமல் சாதிக்க முடியாது. எங்கே ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அங்க ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட வேண்டும். எனக்கு அன்பாய் நேசிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத பகுதியிலிருந்து ஆதாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15, 18 வரை நாம் வாசிக்க அங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், பேதுரு அவரோடு கூட 11 பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பொழுது விடுகிற வரையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம், இவங்க என்னவோ குடிச்சிட்டு ஏதோ கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, அங்க ஆவியானவர் கிரியை செய்கிறது அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் போகிறது. அப்படியே நம்ம படித்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று, மூப்பர்களும் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பா நேசிக்கப்பட்ட தேவ ஜனமே, இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நம்ம மேலதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆவியை ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அவர் ஆவியை ஊற்றணும்னா, என்னுடைய பிள்ளைகள் தரிசனங்களை பார்க்க வேண்டும், சொப்பனங்களை காண வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்களேன், ஏன் ஆவியை ஊத்துறாருன்னா, இன்னைக்கு ஊழியக்காரருக்குள்ள ஊழியக்காரிகள் மேலும் ஜெப பாரம் இல்ல, தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டம் இல்ல. ஜனங்கள் அழிந்து கொண்டே போகிறார்கள். ஒரு பக்கம் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாலியலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். தேசத்தை குறித்த அவல நிலையை குறித்து ஊழியக்காரர்களுக்கு அறிவு இல்லை. ஏன் இல்லை? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதா? யோபு பக்தன் இப்படியா சொல்லுகிறார், தன் சிநேகிதருக்காக அவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறார், அவர்களுடைய சிறையிருப்பும் மாறுகிறது, யோபுனுடைய சிறையிருப்பும் மாறுகிறது. அப்போ ஒரு ஊழியக்காரர் மேல தேவன் ஒரு ஆவியை ஊற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், அவன் தேவனுடைய சமூகத்திலே அமருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-ம் 14 இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஒரு வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:14. அப்பொழுது பேதுரு 16 கூட நின்று அவர்களை நோக்கி உரைத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அங்க ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபித்தாங்க என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பேதுரு படிப்பறிவு இல்லாதவர், இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டவர் தான் பேதுரு. நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதன் அவர். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அழைக்கிற பொழுது, அவன் வலைகளை வீசிக்கொண்டிருக்கிற பொழுது, வலைகளை விட்டதினால அநேகரை, பாவத்தில் அடிமையாயிருக்கிறவர்களை, துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களை இயேசு அழைத்த அழைப்பினாலே அவர் ஒரு வலையை விரித்தார். அந்த வலையில ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். எப்படிப்பட்ட பிரசங்கம் பாருங்க! படிப்பறிவு இல்லாத ஒரு தேவ மனிதர், அப்போஸ்தலர் பிரதான ஒரு நல்ல அப்போஸ்தலர் பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதே தேவன் தான் நம்மளையும் பயன்படுத்தி இருக்கிறார். ஒருமன ஆவி ஒவ்வொருத்துக்குள்ள வர வேண்டும். ஒருமனத்தின் ஆவியானவர் இங்கே எல்லாருக்கும் ஒரு மனதை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊழியர்களுக்குள்ளே பேதுரு ஒண்ணுமே தெரியாது, 3 தரம் மறுதலித்த பேதுரு அவர்களையும் இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு நிமிஷம், எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றியா? பரவாயில்லைங்க, எதுவுமே தெரியாதவன் தான் ஆண்டவருக்கு தேவை. எல்லாம் தெரிஞ்சவனை அழைப்பதில்லை. 12 பேரை சூஸ் பண்ணாரு. அந்த 12 பேர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இயேசுவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்தார். ஏன்னா அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2-ம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் ஒரு வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அற்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்களேன், அப்போஸ்தலர்கள் காலத்துல ஐக்கியம் எப்படி இருந்தது, அந்நியம் எப்படி இருந்தது, அப்பம் பிட்குதல் கூட எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒரு இடத்துல வருகிற பொழுது ஜெப ஆவியில நிறைந்தவர்களாய் இருந்தாங்க. ஜெப மன்னுதலில அவர் உறுதியாய் இருந்தாங்க என்ற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார்னா, இயேசு இந்த உலகத்தில 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். ஏன் உயிர் வாழ்ந்த? பிதாவின் திட்டம். அவர் அத்தனை ஆண்டுகளாய் சுயமா எதுவும் செய்யவே இல்லை. வேதத்துல சொல்லப்படுகிறது, தேவனுக்கு சமமான அவர் பொருளா இருந்தாலும் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லப்பட்டது. அவர் வாழ்கிறார், சுயமாய் பேசலையா. பாருங்களேன், சுயம். இன்னைக்கு நமக்குள்ள சுயம் எப்படி இருக்கிறது? வலை விரித்து தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு மகாராஜாவே சுயமா ஒண்ணும் பேசலன்னா இன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம சுயமா பேசுறோம், எதுக்கு எடுத்தாலும் சுயமா பேசுறோம், பேசிட்டே இருக்கிறோம். உலக காரியங்களை வேகமா பேசிக் கொண்டிருக்கிறோம், உலகத்துக்கு பிடிச்சமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இங்க வேதத்துல சொல்லப்படுகிற
ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உங்க அருமையான சம்பவம் இருக்கிறது. விசுவாசிகள், அதை ஒருத்தர் படிக்கலாங்களா? 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஒரு நிமிஷம் அப்படி இருங்களா. பாருங்க, ஜெபம் பண்ணின போது கூடி வருகிற இடம் அசையுது. நம்ம எவ்வளவு ஜெபங்களை பண்ணி இருக்கிறோம். சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, சில ஊழியர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அந்தி சந்தி மதியம் 3 வேளை ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணோம். இன்னொரு ஊழியர்கள் சொன்னாங்க 6 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். இன்னொரு ஊழியர்கள் எப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஏதாவது அசைதா? ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே அசையல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் எல்லாரும் கூடி வருகிற பொழுது அந்த இடம் அசையுது அப்படின்னு வேற சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாங்களா? பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தேவ வசனம் தைரியமா ஏன் தேவ வசனம் தைரியமா பேசினாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜெப மேகம் அவர்கள் மேல் இருந்தது, ஒரு ஜெப வல்லமை அவர்கள் மேல் இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜெபிக்கிற பொழுது இடம் அசையுது. நாம ஜெபித்தா என்ன அசையுது சொல்லுங்களேன்? வீட்டுல எதுவுமே அசையல, எடுத்து வச்சுக்கிற பொருள் அப்படியேதான் இருக்குது. அப்ப ஜெபம் எவ்வளவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு ரொம்ப முக்கியமோ அதை காட்டிலும் மேன்மையானது ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமானமா. அப்போ இந்த வீட்டை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டி வச்சிருக்கிற மாடி வீட்டை அல்ல, ஏசி போட்ட ரூமை அல்ல, இல்ல 1000 சதுரடியில கட்டின வீடு அல்ல. ஆண்டு சொல்ற இந்த இடத்தை தான் ஆண்டு சொல்றாரு, இந்த இடம் அசையில, இருக்கிற உள்ளுறுப்பு அசையில, அசைஞ்சா ஆண்டு பெரிய மாற்றத்தை கொண்டு இருப்பார். எழுப்புதல் வந்துடுச்சு, எழுப்புதல் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நான் தெரிஞ்ச ஒரு ஊழியர்கிட்ட நான் கேட்டேன், எழுப்புதல் வந்துச்சு எங்க? நான் பேரணாம்பட்டிலன்னு சொன்னாரு. எங்க ஏன் பேரணாம்பட்டில எழுப்புதல் வந்துச்சு? எழுப்புதல் வரல. தனி மனிதனுக்குள்ள எப்பொழுது மாற்றம் வருகிறதோ அப்பதான் எழுப்புதலே வரும். ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் இல்ல, பேரணாம்பட்டு மாத்திரம் சொல்லவல்ல, அநேக இடங்களில தான். ஏன்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல. ஜெபம் பண்றதுனால என்ன நடக்கும்? தலைப்பு என்னன்னா, ஜெபம் மட்டும்தான் நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு முக்கியமாக இருப்பது ஜெபம். இங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல அந்த இடம் அசையுது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா அநேக இடங்களில பிரச்சனை வரும்போதெல்லாம் கரெக்டா அவர் இடத்துக்கு போயிடுவார். ஜெபம் பண்ணும்படியாய், தனித்திருக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, தொலைக்காட்சி மூலமா என்னோடு பேசினார். என்ன அப்படின்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-19 வரையில ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்தை ஆண்டவர் பிரத்யட்சமாய் என்னோடு பேசியிருக்கிறார். அங்க சொல்றாரு, பேதுரு ஆண்டவர் ஜெபிக்கும்படி போகிறார். போகிற பொழுது பேதுரு பார்க்கிறாரு, எல்லாம் ஃபீல் பண்றாரு, ஆவியில் நிரம்புறாரு. பார்க்கும்போது, ஆண்டவரே இங்கே தங்கிடலாமா? ஏன்னா உமக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ, மோசேவுக்கு ஒரு கூடாரமோ போட்டுட்டு நம்ம இங்க என்ன பண்ணலாம், தங்கிடலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு மேகம் அப்படியா வருது. அவர்கள் மேலே ஒரு மேகம் அவர் தலையின் மேல் நின்றது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார்.
2017 ஆண்டு. ஏன் பேசினார் எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படி போகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை இறங்கினது, தேவ வல்லமை இறங்கினது. எலியா இறங்கி வருகிறார், மோசே இறங்கி வருகிறார். சீடர்கள் பார்க்கிறார்கள். தேவன் அழைத்த அழைப்பு உண்மையானது. எல்லாரையும் தேவன் அழைக்கவில்லை, சிலரை மாத்திரம் அறிந்திருக்கிறார். அழைத்தும் இருக்கிறார், தெரிந்தும் இருக்கிறார், பயன்படுத்தியும் இருக்கிறார். ஏன் அவர் அழைத்தார்? ஏன் தெரிந்தார்? ஏன் பயன்படுத்துகிறார்? என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? கோடிக்கணக்கான மக்கள் தொகை, இந்தியா மக்கள் தொகையில் எத்தனை லட்சங்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களை மாத்திரம் பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னா, அவர்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என் பிதாவின் காரியங்களை யார் செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப முக்கியம் ஜெபம். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்னா பாருங்களேன், எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா அவங்க பல மணி நேரம் ஜெபிப்பாங்களாம். பல மணி நேரம் அப்படியே டங்ஸ் அழகா பேசுவாரு, ப்ராப்பர்ட்டி ஈஸியா பேசுவாரு. என்ன காரணம்? ஜெப அனுபவம் ஜாஸ்திங்க. இன்னைக்கு ஐயா மறைந்த ஜிஜிஎஸ் ஐயா என்ன பண்ணாருங்க? எல்லாரும் ஃபயரா பேசுறாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், இப்பொழுது வல்லமை இறங்க போகிறதுன்னு சொல்லுகிறார். ஆனா அவர் அப்படி பேசல. ஆனா தேவன் உன் கண்ணீரை பார்க்கிறார். சமாதானம் இல்லாம இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று அவர் எளிமையாய் பேசுகிறார். பல அற்புதங்கள் நடந்தது, பல அற்புதங்கள் நடந்தது. யோசித்து பாருங்க. வேகமா பேசினாலும் அற்புதம், மொல்லமா பேசினாலும் அற்புதம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை பாருங்களேன், அப்படி கேட்பதற்கு அருமையா இருக்கும். ஏன் அவங்க பேசினா நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா, பல மணி நேரம் தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எல்லாமே சென்னை போயிடுவாங்க ஊழியக்காரங்கள் எல்லாம், ரூம் எடுத்துருவாங்க. ஏன்னா தேவ சமூகத்துல காத்து ஜெபிக்கணும். குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு அடுத்த 2026 என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவதற்காக சென்னையிலே அவர்கள் ஒரு சர்ச்சி கேம்பஸ்ல தங்கி தேவனோடு நேரத்தை செலவு செய்வார்களாம். ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க ஆசைப்படுகிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினாராம். மனைவி, பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, 4 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆலயத்தை கட்டினாங்க. ஒரே ஒருத்தர் கூட அந்த ஊர்ல அந்த சர்ச்சுக்கே போலையா. பாருங்களேன், எப்படி ஜெபம் பண்றாராம். ஒவ்வொரு இருக்கைகளில அவர்கள் முழங்கால் படியிட்டு, கணவன் மனைவி பிள்ளைகளாம் சேர்ந்து ஒவ்வொரு அறையில் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணே இருப்பாங்களாம். கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களாம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே, ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு சொல்லி ஒவ்வொரு இருக்கையில யாரெல்லாம் உட்காருவார்களோ அந்த இடத்துல முழங்கால் படிட்டு பல மணி நேரமாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்களாம். ஜெபம் பண்ணிக்கணும். பல நாட்கள் ஆனது, பல மாதங்கள் ஆனது, ஒருவரும் வரவே இல்லை. பிள்ளைகளையும் மனைவி உட்கார வைத்துட்டு அவர் பேசுவாராம், இயேசு நேசித்துக் கொண்டிருக்கிறார், இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், உன் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மகிமை வெளிப்பட்டது. அவர் யாருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்னா, மனைவி பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி கட்டிட்டாரு, ஜெபம் பண்றாரு. அவர் என்ன செஞ்சாரா, ஒரே ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ஆத்துமாக்களை போய் சந்திக்கவே இல்லை. ஆலயத்திலே ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி எல்லா இடத்துலயும் மொத்தம் திரும்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாராம். கண்ணு மூடிட்டு ஜெபம் பண்றாராம். ஒரு நாள் அந்த சர்ச்சு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, கடைசி ஊருக்கு எல்லையில் இருக்குது.
அந்த சர்ச்சு யாராவது நல்லது கெட்டது நடந்தா செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா ஊரை தாண்டி தான் புதைக்கணும், சர்ச்சை தாண்டி தான் புதைக்கணும். பயங்கரமா கத்து. ஒரு நாள் வந்து இவரு தேவன் ஆவியினால் அவர் நிரப்பினால மாம்சமான யாவரும் ஆவியை ஊத்துறன்னு சொன்னார் இல்லையா, ஊழியக்கார மேல ஊத்துறதுனால அவர் ஆவியில் நிரம்பி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க, கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில ஒரு பெரிய பலத்த சூறாவளி காற்று, மலையோட பெருத்த மலையோட சூறாவளி காற்றோட பேஞ்சு இருக்குது. அதற்கு மழை வருவதற்கு முன்பதாகவே மரித்தவனை அடக்கம் செய்து விடுவோம் என்று சொல்லி வேகமாய் கொண்டு வராங்க. ஊரை விட்டு தாண்டி வரும்போது, சர்ச்சை கிட்ட வரும்போது வேகமான புயல், மழை, காத்து, முடியல, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. என்னடா பண்றது முடியாம அந்த பொணத்தை வந்து சர்ச்சில் வச்சுட்டு எல்லா ஜனம் வந்து உட்காந்துக்கிறோம். சர்ச்சையே ரொம்பிட்டுக்குதான் பாருங்களேன். ஒருத்தர் கூட வரல, சோகம் பண்ணிட்டு இருக்கிறான். இத்தனைக்கு அவர் கண்ணு திறந்து பார்க்கவே இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை அவர் பேச 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 ஜீவனை விட்ட ஒரு மனிதன் ஜீவனோடு எழுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று சரித்திர உண்மை ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறதா. ஒரே ஆச்சரியம். யோசித்து பாருங்களேன். செத்து போன மண்ணில போட்டு புதைச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி போடலான்னு சொந்தக்காரெல்லாம் தூக்கின்னு வந்தா. ஆனா அங்க நடந்தது வேற. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஜெபம் ஒரு மனிதனை புடமிடும், புதிய மனுஷனாய் மாற்றும், செத்து போன மனிதனை உயிரோடு எழுப்பும். ஜெபம் பண்ற பேசுறாராம். சொந்தக்காரருக்கு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னடா இது, மொத்தமே முடிஞ்சு போச்சே, என்னடா இது. சில பேர் என்ன பண்றான், ஏண்டான்னு கூட இருந்திருக்கலாம் சொத்து பிரச்சனால. ஆனா தேவனுடைய மகிமை ஆலயத்தில் வெளிப்பட்டது. அதற்காக சொல்லுகிறேன். பேசி இருக்கிறாரு. ஒரே ஆச்சரியம். அன்னையிலிருந்து அவன் செத்து போன மனுஷன் என்னைக்கு எழுந்தானோ அன்னையிலிருந்து அந்த சபையில ஒரு நாளும் கூட்டம் குறையவே குறையல. திரள் கூட்டம் வந்துனே இருக்கிறான். அவரு போயிட்டு ஆத்துமாக்களை சந்திக்கல. யாரு நீ வான்னு கூப்பிடல. ஆண்டவர் சொன்னாரு, சபை யாருது? அவர்தியா? அவர்தான் சபை கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். என் சபையை நான் கட்டுவேன். கட்டிட்டாரு. வீடை கட்டினவருக்கு வானத்துக்கு கத்து கொடுக்க மாட்டாரா? சாப்பாடு போட மாட்டாரா? கட்டினார். அவர் சபையில ஆத்துமாக்கள் அவரே அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் என்ன பண்ணார்? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் ஆளுது கொண்டு வந்து சேர்க்கிற வேலை யாருது? அதுதான் அன்னைக்கு செஞ்சார் ஆண்டவர். அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாரு. ரட்சிக்கப்படாத பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சர்ச்சில எப்படி ஆத்துமாக்கள் வந்துச்சு? ஆத்துமா வரல, ஆத்துமாலாம் ஜெபம் பண்றோம். சர்ச்சை கட்டிட்டோம். கர்த்தருடைய ராஜ்யம் அது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துற ஆட்கள் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்த பாடம் என்ன. அப்ப கஷ்டமே படாதன்றார் ஆண்டவர். நீ என் சமூகத்தில் உட்காருன்றாரு. மொத்தம் நான் பாத்துக்கிறேன்றாரு. தேவ சமூகம். மோசே போனாருங்க. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, நில் அப்படின்னாரு. நில், கவனி, செல். மெசேஜை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு மதியமே வேணா பார்த்தா யாருக்கிட்டையும் இல்ல. ஏன் நில்ல? மோசே நிக்க சொன்னாரு. எங்க? ஏய், இட்டோடு ஏஞ்சி வாப்பானாரு. வந்தாரு. ஐயா வந்தாரு, நின்றாரு. ஆடு வரக்கூடாது, மாடு வரக்கூடாது. அவர் சமூகத்துல இருட்டோடே வந்து அவர் நின்றதினால அவருடைய முகம் வேற மாதிரி ஆச்சு. பார்க்க முடியல. ஆறுட்டு பார்க்கவே முடியல. இன்னைக்கு ஊழியக்கார முகத்தை பார்க்கணும். இன்னைக்கு திரும்பி போறதெல்லாம் ஊழியக்காரர் கிடையாது. தேவனுடைய வேலைக்காரு. தேவனுடைய பண்ணையில நம்ம எல்லாம் வேலைக்காரர்களா இருக்கிறோம். ஜெபம் பண்ண பண்ண நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. 2026 வருது. அடுத்து 2027 வரத்தான் போகுது. அதை நாம் பார்க்கத்தான் போறோம். 2030 நாம் பார்க்கத்தான் போறோம். ஏன்? அப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்து ஆடுகளுக்கு மலட்டு ஆடா இருக்குதா? நல்ல பால் கறக்குதா?
அந்த ஆடுதான் நம்ம நடத்துதான் நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும் இல்லையா? இட்டு பிடிக்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புறேன். எனக்கு தேவை சொன்னமே, ஜெபிக்கிறவன் மேன்மையை பார்க்க முடியும். தேவ சமூகத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் என்ன சொல்ல முடியுங்க? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறேன். நிச்சயமா சொல்ல முடியும். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுகிற ஊழியக்காரர்களோ அவங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் தேடி வரும். நான் தேடி போவதில்லை, என்ன தேடி வந்து என்ன தேடிதான் வந்தார் அவர். எப்ப தேடி வந்தாருமா? நான் கஷ்டத்தில் இருக்கிற போது, நான் பாடுகள் இருக்க உபத்திரவத்தின் குகையில தான் எனக்கு தெரிஞ்சுக்கினாரு. நல்ல கார் ஓட்டுன போது என்ன தெரிஞ்சுக்கல, நான் கார் ஓட்டல ஒன்னும். நிறைய பேர் சொல்றாங்க நான் அப்படி போனேன் இப்படி போனேன். இல்ல, எல்லாரும் பிடிச்சது உபத்திரவத்தின் குகையில தான். நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நான் தான் அவனை தெரிஞ்சுக்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட அவரை சூஸ் பண்ணிருக்கிறாரு, வாழ்வு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒண்ணு, ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணா, சாதாரணமா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணவே. ஆண்டவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. 38 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம் யோசனை பண்ணுமாலாம். இத்தனை வருஷம் பிரச்சனைக்குள்ளவ சாதாரணமா முடிஞ்சு போச்சு. உடனே பிசாசு கேட்கிறான், என்னை வேதனை பார்த்துன்னு கண்டுபிடிச்சான். பிசாசு தெரிஞ்சு யாருன்னு நமக்கு தெரியலையா? யாரு என்னை வேதனைப்படுத்தாது. எளிமையான ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை தான், அதுல எவ்வளவு பெரிய சக்தி அடங்கிருக்கு. போ அப்படின்னா முடிச்சு போச்சு மேட்ரு. போ அப்படின்ற கடல போ அப்படின்னு சொன்ன எல்லாமே போயிடுச்சு. முழுமையா ஏழ்ச்சி நடக்கிறான், போறான், இயேசுவோடு வர ஆசைப்படுறான். என்னைக்கு நாம அப்படிதான் ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு வாழ்க்கையை மாற்றுமே தவிர வேற எதுவுமே மாற்றாது. அப்ப 2025 கடைசியில் நின்று கொண்டிருக்கிற நாம இருக்கிற மீதி நாட்கள் மட்டுமா? இன்னும் 11 நாட்கள் இருக்கு இந்த வருஷம் முடிவுக்கு. 11 நாட்கள் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்திட்டா 2026 வேற மாதிரி வந்துருமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏசப்பா கூட என்ன பண்ணாரு, தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே சாயங்காலம் அப்படியே தனியா போனோம். தனியா இருக்க அவர் ஜாலியா இருக்க போல ஜெபம் பிதாவோடு பேசினார். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்தோடு நம்ம மிங்கிள் ஆகும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்வை மாற்றுவார், நம்முடைய அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். கிருபை சூழ்ந்து கொள்ளும், மகிமை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம் மேகம் நம்ம தலை மேல அப்படியே சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கிறோம் எங்க நடிக்கிறானோ அங்க மிராக்கிள் நடக்கும். நிறைய பேர் நமக்கு தெரியும், அவங்களே ஃபாலோ பண்ணாம, பைபிள் தான் நமக்கு உதாரணமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. இவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், எங்கேயோ போயிடலாம். அதனால ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தின் கடைசி நின்று கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணலாம், ஜெபத்தோடு இருக்கலாம். ஜெபம் தான் ஒரு மனுஷனை அசைக்க முடியும். ஜெபம் தான் நாட்டிற்கு வீட்டிற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். செபிக்கலாமா? என் தேசம் அழிவதற்கே நான் தானே காரணம், என் ஜனம் அடிவதற்கே நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றது, நான் ஜெபிக்காததா தேசம் அழிகின்றது, நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றது. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவுல உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உமோடு உறவாடும்படியாய், நீர் வைத்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய்
எங்களோடு நீங்க பேசினீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே நான் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஊழியக்காரர்கள் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், குமாரர்கள் மேலும், வாலிபர்கள் மீதும், மூப்பர்கள் மீதும் என் ஜெப ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. அப்பா, இப்போ என் ஜனங்கள் மீது இப்பொழுது ஒரு ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தா இப்பொழுது தேவ மகிமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. ஜெபத்தின் ஆவியானவர் ஜெப மகிமையை கொடுப்பீராக. ஜெபிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் நிறையப்பா. அப்பா, ஜெபிக்கிற இடம் அசைக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது அந்த இடம் அசைந்தது. அப்பா, நாங்க எல்லாரும் ஜெபிக்கிற பொழுது, ஒரு ஐக்கியத்துல ஜெபிக்கிற பொழுது, அப்பா, அந்த ஐக்கியத்துல ஒரு மன ஆவியை கொடுத்து ஜெபத்திலே பல மணி நேரமா ஜெபிக்கிற பாரத்தை கொடுப்பீராக. சபைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, தேசங்களை கொடுத்து, கிராமங்களை குறித்து அப்பா நாங்கள் மன்றாடும்படியாய் விண்ணப்பத்தோடு, பாரத்தோடு, கருத்தோடு ஜெபிக்கிற பாரங்களை கொடுப்பீராக. அப்படியா நீ கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு இருந்தீங்களே அப்பா. 2 மணி நேரமா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீங்களே அப்பா. ஆண்டவரே, பாடல் வழியாக, ஜெபத்தின் வழியாக ஒவ்வொரு பகுதியா நீ நடத்தினீங்க. உமக்கு நன்றி. தொடர்ந்து தேவ ராஜ்யத்துக்கு நீங்களை பயன்படுத்துங்க. அநேக ஜெப வீரர்களை உருவாக்குவீராக, ஜெப வீராங்கனைகளை உருவாக்குவீராக. உம்முடைய கிறிஸ்துமஸ் பிறப்பின் நன்னாளிலே அநேகர் ஆண்டவரை ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை ஏற்படுத்துவீராக. வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே இந்த நாளில இந்த பிரேயரை நடத்த நீர் உதவி செய்தீங்களே. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளும் கூட அப்பா தடையில்லாதபடி ஆண்டவரே ஊழியத்தை நடத்தி முடித்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு மாதங்கள் நடக்கிற ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திரளான ஜனங்கள் வருவார்களாக, அநேக மக்களை கொண்டு வருவீராக. இரவு முழுவதுமாய் ஆண்டவரே விடியும் மட்டும் ஜெபித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியா ஜெபிக்கிறவர் கூட்டத்தை கொடுப்பீராக. கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ தாசர்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவு விட வாய்ப்பை ஏற்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொறுப்பாக நடத்துகிற அன்பு ஊழியரில் பிரதர் காட்சன் ராஜ்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னுமா நீர் பயன்படுத்துவீராக, அநேக இடங்களுக்கு நீ கொண்டு போவீராக. அவர்களை வைத்து ஆண்டவரே ஊழியக்காரர் எங்க இருக்கிறார்கள் அங்கே நான் இருப்பேன்னு சொன்னீங்களே. எங்கெல்லாம் கடந்து போகிறார்களோ அங்கெல்லாம் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. கால் மிதிக்கிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகட்டும், ஜெபிக்கிற இடத்துல அசைவு உண்டாகட்டும். மனைவி பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பு உண்டு பண்ணும். தேவைகள் அதிகம், தேவைகளை சந்திக்கப்படட்டும். பிரயாணங்கள் போகையில பிரயாணங்கள் சுக பிரயாணம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.